நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். இன்றும் சக்தி பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியின் ஊடாக சந்திக்கின்றோம். இன்று ஜூன் மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றும் சக்தி பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வதற்காக செய்திப்பிரிவிலிருந்து திரிஷானுங்களோடு இணைந்திருக்கின்றேன். வணக்கம் திரிஷானு. வணக்கம் ஐரன். எனவே இன்று நாங்கள் பத்திரிகை வெளிவந்திருக்கின்ற செய்திகளுக்கு நேரடியாக செல்லலாம். முதலில் மெட்ரோ நியூஸ் பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்த்து விடலாம். மதில் இடிந்து வீழ்ந்து கணவன் மனைவி பலி, சந்தேகத்தில் டாக்டர் கைதாகி விளக்க மறியலில். தெலங்கம பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் மேற்கு பகுதியில் அமைந்திருந்த புரிதொரு வீட்டின் பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டிருந்த கருங்கல் சுவர் ஒன்று வீட்டின் மீது இடிந்து விழுந்ததில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றிருப்பதாக மெட்ரோ நியூஸ் பத்திரிகையின் பிரதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. இனி ஏனைய பத்திரிகைகளின் பிரதான செய்திகளையும் பார்த்து விடலாம். குறிப்பாக சுடரொலியின் பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது. இந்தியாவின் வலியுறுத்தல் அரசால் திடமாக நிராகரிப்பு. 13 ஊடாக மாகாணத்துக்கு போலீஸ் அதிகாரம் கிடையாது. அதிகார பகிர்வு கூட இனக்குழுமத்தின் அடிப்படையில் இடம்பெறாது என சபையில் பீரிஸ் தெரிவிப்பு. அதாவது பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற விவாதத்தின் போது நிலைய கட்டளை சட்டத்தின் 23வது 2 கீழ் இடம்பெற்ற சபை கூட்டத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு கேள்வி ஒன்றை எழுப்பினார். 13வது திருத்தம் தொடர்பாக மோடி அரசாங்கத்துக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்த கருத்து என்ன, அவர் இசைந்து கொடுக்கிறாரா என்பது போன்ற ஒரு கருத்தை கேள்வியாக தொடுத்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் போது வெளிவிவகார அமைச்சர் அவர் ஜிஎல் பீரிஸ் அவர்கள் தெரிவித்த கருத்து 13 ஊடாக, அதாவது போலீஸ் அதிகாரம் நிச்சயமாக வழங்கப்பட மாட்டாது. அதே போன்று இனக்குழுமத்தின் அடிப்படையில் அதிகார பகிர்வு இடம்பெறாது. அதாவது பெரும்பான்மை இனத்தை கருத்தில் கொண்டு ஏதோ ஒரு பகுதி, அந்த பகுதியை சார்ந்த பெரும்பான்மை இனத்துக்காக அதிகார பகிர்வு வழங்கப்பட மாட்டாது என்பதை தெளிவாக கூறியிருந்தார். அதனைத்தான் தொடரொலி இன்று தாங்கி வந்துள்ளது. அடுத்து இன்று வெளிவந்திருக்கின்ற இணைய பத்திரிகையின் பிரதான செய்திகளையும் பார்க்கலாம். குறிப்பாக தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது. மாகாண சபைகளுக்கு போலீஸ் அதிகாரங்களை வழங்க முடியாது. இலங்கையின் நிலைப்பாடு இந்திய பிரதமருக்கு தெளிவாக எடுத்துரைப்பு. அரசியலமைப்பு திருத்தத்துடன் தொடர்புடைய விடயங்களுக்கு பாராளுமன்ற தெரிவுக்குழுவை பொருத்தமானது. இது பற்றி நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கின்றோம். இதுதான் தினகரனின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது. இனி இன்று வெளிவந்திருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்கலாம். மாகாண சபைகளுக்கு போலீஸ் அதிகாரம் இல்லை, மோடிக்கு கூறிவிட்டார் ஜனாதிபதி. ரணிலுக்கு பீரிஸ் பதில் என்று நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் தான் தினக்குரல் பத்திரிகையிலும் பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது. இனி நாங்கள் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்கலாம். அங்கேயும் அதே கருத்து தான் அமைந்திருக்கிறது. இனக்குழுமத்தின் அடிப்படையில் அதிகாரத்தை பகிர தயாரில்லை, அரசின் நிலைப்பாட்டை மோடியிடம் எடுத்துரைத்துள்ளோம் என்கிறார் பீரிஸ். பாராளுமன்ற தெரிவுக்குழுவே தேசிய பிரச்சினைக்கான தீர்வுக்கு அடிப்படையாகும். 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது என்பது நாட்டு மக்களின் கருத்தொருமைப்பாட்டை கொண்டே அமைந்திருக்கிறதாக பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதாக தான் பிரதான செய்தியும் அமைந்திருக்கிறது. இனி இன்று வெளிவந்திருக்கின்ற உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்கலாம். அங்கேயும் இதே கருத்து தான் முன்னிலை பெற்றிருக்கின்றது. இந்தியாவின் வலியுறுத்தலை நிராகரித்தது இலங்கை அரசு. 13 ஊடாக போலீஸ் அதிகாரம் கிடையாது. நாடாளுமன்றத்தில் பீரிஸ் திட்டவட்டம் என்று இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற சில விடயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அரசமைப்பின் 13வது திருத்தத்தின் ஊடாக எந்த ஒரு மாகாணத்துக்கும் போலீஸ் அதிகாரம் வழங்கப்பட மாட்டாது. அதிகார பகிர்வு கூட இனக்குழுமத்தின் அடிப்படையில் இடம்பெறாது. அது குறித்து இந்திய அரசிடம் இலங்கை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றது. இவ்வாறு நேற்று நாடாளுமன்றத்தில் வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் நாடாளுமன்றம் நேற்று பிற்பகல் 1 மணிக்கு பிரதேச சபாநாயகர் சந்திம வீரக்கொடி தலைமையில் கூடிய போது அறிவித்திருப்பதாக இந்த கருத்துக்கள். அதாவது இதன் பிரதான கருத்து என்னவென்றால் கூறியாக வேண்டும். ரணில் நேற்றைய தினம் கேள்வியை தொடுத்த போது அவர் கூறிய விடயம், கடந்த 26ஆம் தேதி இந்திய புதிய பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற பின்னர் மறுநாள் சில அரசு தலைவர்களுடன் சந்திப்புகளை நடத்தினார். அதே போன்று இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் ஒரு சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது நரேந்திர மோடி அவர்கள் ஜனாதிபதியிடம் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி அதற்கு அப்பால் செல்லுமாறு கேட்டுக்கொண்டதாக கூறப்பட்டது. அதனைத்தான் இங்கே கூறியிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க. அதாவது நரேந்திர மோடி கூறிய விடயத்திற்கு ஜனாதிபதி இசைந்து கொடுக்கிறாரா, அதற்கேற்றவாறு நடக்கிறாரா, அல்லது அவரிடம் அதற்கு அளித்த பதில் என்ன என்றுதான் கேள்வியை தொடுத்திருந்தார். அதற்கு ஏற்ற வகையில் தற்போது இந்த செய்திகள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக இன்று வெளிவந்திருக்கின்ற அனைத்து பத்திரிகைகளும் பிரதான செய்தியாக இந்த செய்தி தான் அமைந்திருக்கிறது. யாழ் தினக்குரல் பத்திரிகையிலும் அதே செய்திதான். மாகாண சபைகளுக்கு போலீஸ் அதிகாரம் இல்லை, மோடிக்கு கூறிவிட்ட ஜனாதிபதி, ரணிலுக்கு பீரிஸ் பதில் என்று செய்தி வழியாக இருக்கிறது. இனி நாங்கள் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். ஒவ்வொரு பத்திரிகையாக குறிப்பாக வீரகேசரி பத்திரிகையின் ஏனைய செய்திகள் என்று பார்க்கின்ற போது
மன்னிக்கவும் சுடரொலி நேரிய செய்திகளை பார்க்கின்ற போது பல்கலை மாணவர் பிரச்சனைகளுக்கு ஜனாதிபதி உடன் தீர்வு வழங்க வேண்டும் ரணில் வலியுறுத்து. பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் இணை சுகாதாரப்பீட மாணவர்களின் பிரச்சனைகளுக்கு ஜனாதிபதியும் அரசும் உடனடி தீர்வை பெற்றுத் தர வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை காலமாக இந்த 2 விடயங்கள் தொடர்பாக பேரணிகள் ஆர்ப்பாட்டங்களும் தற்போது சத்தியாகிரக போராட்டங்கள் சிலவும், அதாவது இணை சுகாதார பிரிவு மாணவர்கள் முன்னெடுத்து சத்தியாகிரக போராட்டங்களும் நாட்டில் அங்கங்கே, அதாவது கொழும்பு கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வருகின்றமை அவதானிக்க முடியும். ரணில் விக்ரமசிங்க நேற்று சிறிகொத்தவில் நடைபெற்ற தொழிலாளர் சம்பந்தப்பட்ட பிரிவினருடன் பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தியிருந்த போது தெரிவித்த கருத்து இது. அதாவது ஜனாதிபதி அமைச்சரவை அந்தஸ்துள்ள முக்கிய அமைச்சர்களுடன் கலந்துரையாடி இது தொடர்பில் உடனடி தீர்வு ஒன்றுக்கு வர வேண்டும். அல்லாவிடில் இது பாரியதொரு பிரச்சனையாக எதிர்காலத்தில் உருவெடுக்கலாம். அதே போன்று இந்த மாணவர்கள் தொடர்பிலும் ஜனாதிபதி கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார். இனி நாங்கள் ஏனைய செய்திகளையும் பார்க்கலாம். குறிப்பாக தீர்வு திட்டம் தயாரிக்க மக்களிடம் கருத்து கோருகிறது கூட்டமைப்பு என்று ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. தீர்வு திட்டத்தில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் குறித்து மக்களின் கருத்தறிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு திட்டமிட்டிருப்பதாகவும், எனவே இந்த மாத இறுதிக்குள் பொதுமக்கள், பொது அமைப்புகள், புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் தத்தமது கருத்துக்களை கூட்டமைப்பினரிடம் சமர்ப்பிக்க முடியும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளரான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கின்றார். அதாவது யுத்தத்துக்கு பின்னர் இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும், யுத்தத்தின் இறுதி கட்டத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் யுத்த நிறுத்த மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பிலான விசாரணைகளை நடத்த ஐக்கிய நாடுகள் சபை நாட்களில் தயாராகி வருகிறது. அந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்காலத்தில் இலங்கையில் தேசிய பிரச்சினை தீர்ப்பதற்கு ஒரு தீர்வு திட்டம் ஒன்றை தயாரிக்க திட்டமிட்டுள்ளது. இதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கட்சியின் முக்கியஸ்தர்கள் மற்றும் கல்வியலாளர்கள், நலன் விரும்பிகள் என அனைவரையும் உள்ளடக்கி ஒரு குழு ஒன்றை அமைக்க உள்ளதாகவும், அந்த குழுவுக்கு தீர்வு திட்டத்தை, அதாவது தாம் விரும்பக்கூடிய பொதுமக்கள் நலன் விரும்பிகள் தாம் விரும்பக்கூடிய கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் தெரிவிக்க முடியும். இதன் மூலம் இம்மாத இறுதியில் இந்த தீர்வு திட்டத்தை தயாரிக்க தாம் திட்டமிட்டுள்ளதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அடுத்து ஆசி செல்லவிருந்த வடக்கு இளைஞர்கள் தெற்கில் கைது. குறிப்பாக வடக்கு மாகாணத்தை சேர்ந்த 13 இளைஞர்கள் தெற்கில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவுக்கு படகு மூலம் செல்லவிருந்த நிலையில் இவர்கள் கைதாக இருக்கின்றார்கள் என்று விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது. மொரட்டுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட லுனாவ பிரதேச விடுதியொன்றிலிருந்து இந்த இளைஞர்கள் நேற்று முன்தினம் இரவு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னர் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. அடுத்து சுடரொலியின் ஆசிரியர் தலையங்கம் தொடரும் அவமதிப்புகள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் அமைச்சருமான ரவுப் ஹக்கீமை நாடாளுமன்றத்தில் கட்சித் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது என சபையில் நேற்று முன்தினம் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களால் கடும் சர்ச்சை மூண்டிருப்பதாக இந்த சுடரொலியின் ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது. இனி இன்று வெளிவந்திருக்கின்ற சுடரொலியின் கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கின்றது. ஒளி எழுப்பாதீர்கள் என்று கெஹலியா ரம்புக்வெல் அவர்கள் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஆனால் ஐநா குழு அங்கிருந்து ஒரு ஒளி எழுப்பப்படுகிறது. இது இன்றைய நாளுக்கேற்ற மாதிரி இந்த கார்ட்டூன் அமைந்திருக்கிறது. ஜேபி அவரின் கற்பனை சித்திரம். குறிப்பாக இன்று கொழும்பு மாநகரில் வாகனங்கள் சத்தம் எழுப்பக்கூடாது என்ற எழுப்பக்கூடாது என்றால், அதாவது ஏனையோரை இடையூறுக்குட்படுத்தும் வகையில், அதாவது ஒரு பொதுவாக பஸ் தரிப்பிடங்களில் தான் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. பஸ் தரிப்பிடத்தில் ஒரு பஸ் தரித்து நிற்கும் போது பின்னால் வரக்கூடிய பஸ் அதிக ஒலியை எழுப்பும், ஓன் சமீட்சையை அதிகமாக வலியுறுத்தி மக்களை இன்னல்களுக்கு உட்படுத்தும். இவ்வாறான நடைமுறைகளில் ஈடுபட வேண்டாம் என்பதை வலியுறுத்தும் வகையில் இன்றைய தினம் அந்த சட்டம் அமலுக்கு வருகிறது. அதே போன்று வாகன நெரிசல் நிலவக்கூடிய இடங்களிலும் பின்னால் இருக்கக்கூடிய வாகனங்கள் தம்மை அறியாமலே வாகன ஒலியை அமர்த்தி கொண்டிருப்பார்கள். அதனை தடுக்கும் வகையில் அவர்களுக்கு எதிராக இவ்வாறு செயற்படும் சாரதிகளுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கவும் இந்த சட்டத்தினூடாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக உலக சுற்றுச்சூழல் தினத்தையும் ஐநாவையும் இணைத்து இந்த கார்ட்டூன் ஒன்றித்து வரையப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்று வெளிவந்திருக்கின்ற தினகரன் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். வடக்கில் தனியார் காணிகளை ராணுவம் அபகரிக்கவில்லை. சட்ட விதிகளுக்கு அமையவே காணிகளை பெறுகிறோம். சட்ட விதிமுறைகளுக்கு அமைவாகவே ராணுவத்தினருக்கு தேவையான காணிகள் வடக்கில் பெறப்படுவதாக பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு ஊடக மையத்தின் அமைப்பாளரும் பேச்சாளருமான பிரிகேடியர் ருவன் வணிக சூரிய தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. அண்மை காலமாக இந்த வடபகுதிகளில் காணி அபகரிப்பு விடயம் அதிகம் பேசப்படுகின்ற ஒரு விடயம். அது தொடர்பில் கடந்த சில நாட்களாக ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன, பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. பொதுமக்கள் தமது கருத்தையும் முரண்பாட்டையும் தெரிவித்திருந்தார்கள். தமது சொந்த காணிகள், அதாவது தனியார் இடங்கள் பெரும்பாலும் சுவீகரிக்கப்படுவதாகவே அவர்கள் கூறியிருக்கிறார்கள். என்றாலும் தற்போது இவ்வாறான ஒரு கருத்து வெளிவந்துள்ளது.
அன்றைக்காலமாக அச்சிவேலி மற்றும் நுணாவில் போன்ற பகுதிகளில் இந்த காணி அபகரிப்பு இடம்பெற்றதாக கூட அறிய முடிந்தது. ராணுவத்தில் சேர்க்கப்படுகின்ற தமிழ் இளைஞர் யுவதிகள் தங்களது சொந்த இடங்களிலேயே பணியாற்ற முடியும். அம்பாறை மாவட்ட கட்டளை அதிகாரி பிரிகேடியர் பீரிஸ் தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. தம்புள்ள பள்ளிவாசல் விவகாரம் முஸ்லிம் அமைச்சர்களுடன் பேசி சுமூக தீர்வு காண்பதாக ஜனாதிபதி உறுதி. தம்புள்ள பள்ளிவாசல் விவகாரம் தொடர்பாக முஸ்லிம் அமைச்சர்களுடன் பேசி சுமூக தீர்வு காண்பதாக ஜனாதிபதி உறுதியளித்திருப்பதாக அமைச்சர் ரவுப் ஹக்கீம் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். அவைதான் இன்று வெளிவந்திருக்கின்ற தினகரன் செய்திகள். இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம். மேல் மாகாண சகல பாடசாலைகளிலும் வாரத்தில் 2 தினங்கள் டெங்கு ஒழிப்பு என்று மேல் மாகாண முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை காலமாக மேல் மாகாணத்தில் இந்த டெங்கு பரவுகின்ற வீதம் தாக்கம் அதிகரித்துக் கொண்டு போகின்றது. டெங்கு நோய் அதிகரிப்பு வீரியம் அதிகரிப்பதாக கடந்த சில நாட்களாக தகவல் வெளியாகியிருந்தது. அதே போன்று அதிக அளவிலான டெங்கு நோயாளர்களும் மேல் மாகாணத்தில் தான் அடையாளம் காணப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் மேல் மாகாணத்தில் உள்ள சகல பாடசாலைகளிலும் 2 நாட்களுக்கு டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக மேல் மாகாண முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்திருக்கிறார். இது ஒரு வரவேற்கத்தக்க விடயம். இனி தினகரனின் ஆசிரியர் தலையங்கம் அனர்த்தத்தினால் பாதிப்புற்றோருக்கு அரசாங்கத்தினால் அவசர உதவிகள் என்ற தலைப்பில் திட்டப்பட்டிருக்கின்றது. தினகரனின் கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கின்றது. சுந்தரி வரைந்திருக்கின்ற கார்ட்டூன். அந்த காலத்தில் இலவச கல்வியை இல்லாமல் செய்ய சட்டமூலம் ஒன்றை கொண்டு வந்தது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்று கேட்கின்ற ஒருவர், இலவச கல்வியை பாதுகாக்க தொடர்ந்து நான் போராடுவேன் என்று சொல்லி இன்னொரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. அவை இன்று தினகரன் பத்திரிகையில் வெளிவந்திருக்கின்ற முக்கியமான செய்திகள் மற்றும் கார்ட்டூன் ஆகியவற்றை பார்த்திருக்கின்றோம். இனி நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற உதயன் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். உதயனின் பிரதான செய்தியை பார்த்திருக்கின்றோம். மொழிக் கொள்கையை மீறுகிறதாம் வட மாகாண சபை. அரச கரும மொழிக் கொள்கை செயற்படுத்தப்படாத காரணத்தால் இலங்கையில் உள்ள சிங்கள மக்களைப் போல ஏனைய இன மக்களும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் என்று தெரிவித்துள்ளார். ஜாதிய ஹெல உரிமையின் ஊடக பேச்சாளர் நிஷாந்த ஸ்ரீ வர்ணசிங் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. வெளிநாட்டில் உள்ளோரும் வாக்காளராக பதியலாம், யாழ் மாவட்ட உதவி தேர்தல்கள் ஆணையாளர் கூறுகின்றார். இலங்கை கடவுச்சீட்டை அல்லது இரட்டை பிரஜா உரிமையை கொண்டுள்ள வெளிநாட்டில் வசிக்கும் தமிழ் மக்களும் தம்மை வாக்காளர்களாக பதிவு செய்து கொள்ள முடியும் என்று தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. குத்திக் கொன்றவருக்கு கடூழிய சிறை தண்டனை. யாழ் அரியாலை பகுதியில் ஒருவரை கத்தியால் குத்தி கொலை செய்த குற்றவாளிக்கு யாழ் மேல் நீதிமன்றம் 2 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. இந்த யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக இந்த குத்து சம்பவங்கள் கொள்ளைகள் அதிகரித்துக் கொண்டு போகின்றது. சமூக சீர்கேடுகள் என்று சொல்லலாம் அதிகமாக. அவை இன்று வெளிவந்திருக்கின்ற யாழ் உதயன் பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றது. இனி நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். நவநீதம் பிள்ளையின் பதவியில் ஆகஸ்டுக்கு பிறகு தருஸ்மன் கேள்விக்குறியோடு இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. நாங்கள் இப்போது நேர அறிக்கையை பார்த்துவிட்டு மீண்டும் இணைந்து கொள்ளலாம். இன்றே ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸுடன் இணையுங்கள், தந்தையும் தாயும் போன்று. மீண்டும் இணைந்து கொள்கின்றோம் சக்தி பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியினூடாக. நவநீதம் பிள்ளையின் பதவியில் ஆகஸ்டுக்கு பிறகு தருஸ்மன் என்று கேள்விக்குறியோடு இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அடுத்த உயர்ஸ்தானிகராக நர்சூகி தஸ்மன் நியமிக்கப்படுவார் என தெரிவிக்கப்படும் நிலையில் மனித உரிமை விவகாரத்தில் இலங்கை கடுமையான தருணங்களை எதிர்கொள்ள நேரிடும் என ஏசியன் மிரர் பத்திரிகை தெரிவித்திருக்கிறது. அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் எதிர்வரும் அவரது பதவிக்காலம் நவி பிள்ளையின் பதவிக்காலம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்துடன் முடிவுக்கு வர உள்ளது. அதன் பிறகு தருஸ்மன் அவர்கள் அந்த பதவிக்கு நியமிக்கப்படுவார் என்றும், இவர் ஐக்கிய நாடுகள் சபையில் நீண்ட காலம் பணியாற்றியவர், மனித உரிமைகள் தொடர்பாக சிறப்பாக செயற்படக்கூடிய ஒருவர், மிகவும் நேர்மையாக செயற்படக்கூடிய ஒருவர் என தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே இவர் இலங்கை விவகாரத்தில், அதாவது இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் போர் குற்றங்கள் தொடர்பில் மிகவும் நேர்த்தியாக முடிவுகளை எடுத்து செயற்படுவார் என்பதுதான் இந்த செய்தியின் பிரதான கருத்து. குறிப்பாக எதிரும் ஆகஸ்டில் தற்போதைய உயர்ஸ்தானிகர் நவநீதம் பிள்ளை ஓய்வு பெறுகிறார் என்பது மிக முக்கியமான விஷயம். அடுத்து நாங்கள் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். குறிப்பாக மோடி மந்திரம் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டதா? மனோ கணேசன் கேள்வி. 2 வாரங்களுக்கு முன்னர் 13ஆம் திருத்தமோ அல்லது 13+ என்று அதற்கு மேல் செல்வதோ எதுவென்றாலும் பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு வந்து பேசுங்கள், வராவிட்டால் எதுவும் கிடையாது என்று சொன்ன அரசாங்கம் இன்று என்ன சொல்கிறது? 13ஆம் திருத்தத்தில் போலீஸ் அதிகாரத்தை தவிர ஏனைய எல்லாவற்றையும் அமுல் செய்ய தயார் என இந்திய அரசுக்கு செய்தி அனுப்புகிறது என்று மனோ கணேசன் தெரிவித்த செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் அவர் இந்த கருத்தை தெரிவித்திருந்தார். அத்துடன்
இந்திய மீனவர்கள் 29 பேர் கைது செய்யப்பட்டு உடனடியாக விடுதலை செய்யப்பட்டார்கள் அல்லவா? அது தொடர்பிலும் இங்கே கேள்வி எழுப்பியிருக்கிறார். கடந்த காலங்களில் இவ்வாறான நிலைப்பாடு இருக்கவில்லை. ஆகவே இப்போது இப்படி மாறுவதற்கான காரணம் மோடியின் மந்திரமா, அல்லது அழுத்தம், அதிகாரம் மிக்கவர்கள் அழுத்தம் கொடுக்கும் போது உங்களால் எதையும் செய்ய முடியும், இங்கே இருக்கக்கூடிய நாம் அதிகாரங்களை அல்லது கெஞ்சி கேட்கக்கூடிய சிலவற்றை கூட உங்களால் செய்ய முடியாதா? இதற்கு பிரதான காரணம் மோடியின் மந்திரம் தானா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். பார்க்கலாம் மோடியின் மந்திரம் வேலை செய்தா இல்லையா சொல்ல கேள்விக்குறியோடு தான் அந்த செய்தியும் இருக்கு. தங்காலை பஸ் நிலையத்தில் நடத்துனர் சுட்டுக்கொலை. தங்காலை பஸ் திரைப்படத்தில் இனம் தெரியாத ஒரு துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி பஸ் நடத்துனர் ஒருவன் உயிரிழந்திருக்கின்றார். நேற்று காலை 11:30 மணியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் பஸ் ஒன்றில் தற்காலிக நடத்துனராக கடமையாற்றி வந்த ஒருவர் தான் உயிரிழந்திருக்கிறார் என்பது மிக முக்கியமான விடயம். அடுத்து சுண்ணத்தின் போது 3 மாத குழந்தை மரணம், டாக்டருக்கு விளக்க மறியல் என்ற ஒரு செய்தி வழியாக இருக்கிறது. இது வெள்ளம் பெற்றிய மீத்தோட்டமுள்ள பகுதியில் இடம்பெற்ற ஒரு சம்பவமாக அமைந்திருக்கிறது. தினக்குரலின் ஆசிரியர் தலையங்க நாளைய தினம் நன்றாக அமையும் என நம்புவோம் என்று திட்டப்பட்டிருக்கின்றது. தினக்குரலில் வெளிவந்திருக்கின்ற கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கின்றது. மீனவர் விடுதலை இலங்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்கே நரேந்திர மோடியும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராமும் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். பல கருத்துக்களை இந்த கார்ட்டூன் தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறது. பிரதீப் வரைந்திருக்கின்ற கார்ட்டூன் அது தினக்குரல் பத்திரிகைகளின் முக்கியமான செய்திகள் மற்றும் கார்ட்டூன் போன்றவற்றை பார்த்திருக்கிறோம். இனி நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற ஏனைய பத்திரிகைகளின் செய்திகளை பார்க்கலாம். வீரகேசரியின் ஏனைய செய்தி என்று பார்க்கின்ற போது தமிழ் மக்களுக்கான நிரந்தர தீர்வுக்கு பொது வாக்கெடுப்பு நடத்துவதில் தவறில்லை. ஜெயாவின் கோரிக்கைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரவேற்பு. தமிழ் மக்களுக்கான நிரந்தர தீர்வு ஒன்றை பெற்றுக்கொள்ள பொது வாக்கெடுப்பு ஒன்றை நடத்துவது தவறில்லை. சர்வதேசத்தின் அழுத்தங்களுக்கு முழு பொறுப்பையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது. அதாவது தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நேற்று முன்தினம் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருந்தார். அதன் போது அவர் கூறியிருந்த ஒரு கருத்து, இலங்கையில் தமிழ் மக்களுக்கான தீர்வு ஒன்றை எட்டுவதற்கு பொது வாக்கெடுப்பு ஐக்கிய நாடுகள் சபை நடத்தினால் சிறப்பாக இருக்கும். அதன் மூலம் தனி நாடு அல்லது இலங்கை மக்கள் தமிழ் மக்களின் கோரிக்கையை தீர்க்கும் வகையில் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும் என்பதுதான் அவரது கருத்து. அதனை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரவேற்றுள்ளதுடன் இலங்கையில் யுத்தம் இடம்பெறுவதற்கான அடிப்படை காரணம் தொடர்பில், அதாவது அந்த பிரச்சனைக்கான தீர்வை இன்னும் அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை. கடந்த 5 வருடங்களாகியும் யுத்தம் முடிவடைந்து 5 வருடங்கள் கடந்து விட்ட போதிலும் அரசாங்கம் அதன் இஷ்டப்பாட்டிலேயே இருக்கின்றது. தொடர்ந்தும் அதிகார போக்கு கடுமையாக முன்னெடுக்கப்படுகிறது. வடக்கில் காணி சுவீகரிப்பு இடம்பெறுகிறது. அதே போன்று இராணுவம் அத்துமீறி செயற்படுகிறது என பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது. ஆகவே தான் ஐக்கிய நாடுகள் சபை இவ்வாறான ஒரு வாக்கெடுப்பை நடத்துவது சால சிறந்தது என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழக முதல்வரின் கருத்தை வரவேற்றுள்ளது. ஈழத்துக்கான வாக்கெடுப்பை நடத்த கோருவதற்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு உரிமை இல்லை. முதலில் தமிழகத்தை பிரிக்க வாக்கெடுப்பு நடத்தட்டும் என்கிறது அரசாங்கம் என்ற ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது. அதாவது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் நலன்புரி அமைச்சர் டிலான் பெரேரா அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் ஜெயலலிதாவின் கோரிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த கருத்து அமைந்துள்ளது. அவர் கூறுவது என்னவென்றால், இந்தியாவில் காஷ்மீரை பிரிக்க வேண்டும் என அல்லது காஷ்மீர் மாநிலத்தை தனி நாடாக மாற்ற வேண்டும் என கோரும் அதிகாரம் இலங்கையின் ஊவா மாகாணத்துக்கு இல்லை. அதே போன்றுதான் இலங்கையில் தனி தமிழீழத்தையோ அல்லது யாழ்ப்பாணத்தையோ பிரித்தெடுக்கும் படி கோரிக்கை விடுப்பதற்கு எந்த ஒரு அதிகாரமும் தமிழக முதல்வருக்கு இல்லை. அது இலங்கையின் இறையாண்மையை மீறும் செயல். அவர் அதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு குற்றச்சாட்டுடன் தனது வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறார். மோடிக்கு ஜனாதிபதி சொன்னது என்ன? சபையில் எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் கேள்வி. இலங்கை ஜனாதிபதிக்கும் இந்திய பிரதமருக்கும் இடையே இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது 13வது திருத்தத்தை அமுல் செய்ய வேண்டும் என்றும் அதற்கு அப்பால் சென்று அதிகார பரவாக்களுடன் தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வை வழங்க வேண்டும் என்றும் இந்திய பிரதமர் வலியுறுத்தி இருப்பதாகவும், எனவே இதற்கு அவர்கள் பதில் அளித்திருந்தார். நாம் ஏற்கனவே பார்த்த செய்தி. வீரகேசரி இந்த 2 செய்திகளையும் ஒன்றாக, அதாவது 2 செய்திகளாக வெளியிட்டுள்ளது. ஒரு பக்கத்தில் ரணிலின் கேள்வியை வழங்கி மறுபக்கத்தில் ஜிஎல் பீரிஸின் பதில் இருக்கின்றது. அடுத்து வெள்ள நீர் வடிந்தோடும் நிலையிலும் நாட்டில் சீரற்ற காலநிலை நீடிக்கின்றது. 44,091 பேர் பாதிப்பு, 2,743 பேர் 21 முகாம்களில் போக்குவரத்தில் சிரமம். நாட்டில் நிலவுகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக பல இடங்களில் மண் சரிவுகள். பெரும்பாலும் மேல் மாகாணத்தில், அதாவது கொழும்பு, களுத்துறை போன்ற பகுதிகளில் தான் வெள்ள நிலை அபாயம் நீடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கழுகங்கை அல்லது அதே போன்று கழனிகங்கை உள்ளிட்ட பகுதிகளில் தாழ்நில பிரதேசங்களில் வாழக்கூடிய, அதே போன்று அபாய எச்சரிக்கை வலயத்தில் வாழக்கூடிய
மக்களை தொடர்ந்தும் அவதானத்துடன் இருக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அவர்களிடம் கூறுவது என்னவென்றால், கொழும்பை அண்மித்த பகுதிகளில் மழை பெய்யாவிட்டாலும் அங்வெல்லை, அவிசாவெல்லை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்யும் போது இந்த 2 கங்கைகளின் நீர்மட்டம் உயரும். ஆகவே இது தொடர்பில் தொடர்ந்து விழிப்புடன் இருக்குமாறு கோரப்பட்டுள்ளது. குறிப்பாக 23 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கின்றார்கள், 12 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள், ஒருவரை காணவில்லை. அதைவிட பல வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன. போக்குவரத்தில் கூட பல சிக்கல்கள், சில இடங்களில் உணவு கூட சமைத்த உணவுகள் வழங்கப்படுகின்றன. அதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இன்று இந்த மழையுடனான காலநிலை கொஞ்சம் குறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றாலும் அதான் நான் கூறினேன், கழுகங்கை மற்றும் கலனி கங்கை நீர்மட்டம் உயர்வதற்கு கொழும்பில் மழை பெய்யாவிட்டாலும் பிற பகுதிகளில், அதாவது அவிசாவல்லை, கித்துல்கலை, ஹங்வெல்லை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்யும் போது இந்த 2 கங்கைகளின் நீர்மட்டம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அது தொடர்பிலும் விழிப்புடன் இருக்க வேண்டும். அத்துடன் இந்த பகுதிகளில் பெரும்பாலும் களுத்துறை மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்து போக்குவரத்து பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. மண் சரிவுகளும் அதிகம் ஏற்படுகிறது. அதே போன்று மலையக பகுதிகளில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதிகமாக. வீரகசேரியின் ஆசிரியர் தலையங்கம் இவ்வாறு அமைந்திருக்கின்றது. அத்துரலிய ரத்ன தேரனின் வரவேற்புக்குரிய கருத்தென்று வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை வென்றெடுக்க வேண்டிய காலம் தோன்றியுள்ளதாக ஜாதிய ஹெல உரிமையாவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அத்துரலிய ரத்ன தேரர் தெரிவித்திருக்கின்றார். நாட்டின் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் அபிலாஷைகளை புரிந்து கொள்ளாததன் விளைவாக 30 வருட காலமாக யுத்தத்துக்கு முன்கொடுத்தோம். அந்த நிலையில் தற்போது தமிழ் மக்களின் அபிலாஷைகளை எதுவென்று கண்டறிந்து அவற்றை வெற்றி கொள்வதே இன்றைய தேவையாகும் என்று அவர் குறிப்பிட்ட கருத்துக்கள் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தில் முக்கிய இடம் பிடித்திருக்கின்ற வரவேற்க நல்ல விடயங்கள் அமைந்திருக்கின்றது. வீரகேசரியின் கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கின்றது. இவங்க அழுகையை நிறுத்துங்க பிளீஸ் என்று ஜெயலலிதா நரேந்திர மோடியிடம் குறிப்பிடுகின்றார். இங்கே ஈழத்தமிழர்கள் அழுது கொண்டிருப்பதாக கனி வாழ்ந்திருக்கின்ற அந்த கார்ட்டூன் அமைந்திருக்கிறது. அவை வீரகேசரியில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள். இனி நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற யாழ் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். யாழ் தினக்குரலின் ஏனைய செய்திகள் என்று பார்க்கின்ற போது, காணி சுவீகரிப்புக்கு எதிராக போராடியோருக்கு தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது. அமைச்சர் ஐங்கரநேசன் குற்றச்சாட்டு. இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்படுகின்ற காணி சுவீகரிப்புக்கு எதிராக போராட்டங்களை நடத்தியவர்கள் தொடர்ச்சியாக அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்படுவதாக இவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அண்மை காலமாக யாழ்ப்பாண குடாநாட்டில் சுவீகரிக்கப்படுகின்ற காணிகள் தொடர்பாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டங்கள், கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டன. அதுக்குத்தான் அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக இவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல ஜெனரல் பட்டம் பொன்சேகாவுக்கு இல்லை. ஓய்வூதியத்திற்கு உரிமை கோரவோ ஜெனரல் என்ற பதவி பெயரை பாவிப்பதற்கோ சரத் பொன்சேகாவுக்கு உரிமை கிடையாது என்று அரசு சபையில் அறிவித்ததுடன் அவரை ஜெனரல் என்று யாரும் அழைக்கவும் முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்வது? இது சபையில் நேற்று கூறப்பட்ட முக்கியமான விடயம். குருதி கொடியாள தினத்தையொட்டி பேரணி. உலக குருதி கொடியாள தினம் எதிர்வரும் 14ஆம் தேதி அனுஷ்டிக்கப்பட இருக்கின்ற நிலையில் அதற்கு முன்னோடியாகவும் குருதி கொடியாளர்களை ஊக்குவிக்கும் முகமாகவும் நேற்று பேரணி ஒன்று இடம்பெற்றிருக்கு. அது பற்றிய செய்திகள் வெளியாக இருக்கின்றது. அவைதான் இன்று வெளிவந்த யாழ் தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றது. இனி நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற மெட்ரோ நியூஸ் பத்திரிகையின் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். தலைமன்னாரில் கைதான 29 இந்திய மீனவர்களும் விடுதலை. தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து கடந்த சனிக்கிழமை இரவு கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் 29 பேரும் நேற்று புதன்கிழமை மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விடுதலை செய்யப்படுகின்றார்கள். இந்த மீனவர் பிரச்சனை என்பது தொடர்ந்து செல்கின்ற ஒரு விடயம். சங்கிலி தொடர் போல தொடர்ந்து வருகிறது. ஆனால் இனி வரும் காலத்தில் அதற்கு ஒரு முடிவு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரான பின்னர் ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டது. அதாவது இந்தியாவில் அவர்கள் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் ஒரு கருத்து வெளியானது. இந்திய மீனவர்கள் தடை செய்யப்பட்ட ரோந்து படகுகளை பயன்படுத்தி, அதாவது இழுவை படகுகளை பயன்படுத்தி இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிக்க மாட்டார்கள். அதற்கு அனுமதி மாதத்திற்கு 4 நாட்கள், வாரத்திற்கு 2 நாட்கள் அல்லது 2 நாட்கள், மாதத்திற்கு 8 நாட்களோ ஏதோ ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார்கள். அதற்கு அனுமதி தாருங்கள், இலங்கையின் அனுமதியுடன் நாம் இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிக்கிறோம் என. ஆனால் இலங்கை ஆரம்பத்தில் திட்டவட்டமாக நிராகரித்திருந்தது. என்றாலும் இது தொடர்பில் சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் பட்சத்தில் இதற்கு ஒரு முடிவு கிடைக்கும். எவ்வாறாயினும் இந்த விடயத்திலே பெரும்பாலும் பாதிக்கப்படுவது வடமாகாண அல்லது வடபகுதி மீனவர்கள் தான் என்பதை நாம் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். அதே போல இந்திய மீனவர்கள் இலங்கையில் கைது செய்யப்படுவதும் இலங்கை மீனவர்கள் இந்தியாவில் கைது செய்யப்படுவதும் இது ஒரு தொடர்ச்சியான விடயம். பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்று சொல்வார்கள். ஆனால் நடைபெறும், ஆனால் அதில் எந்த விதமான தீர்வுகளும் இல்லை. தற்போது 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்துள்ளன. 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இந்தியாவில் நடைபெற உள்ளது. அது எவ்வாறு இடம்பெறும் என்பதுதான் தெரியாது. சுகமான ஒரு தீர்வை பெற்ற அந்த மீனவர்களின் வாழ்க்கை சிறப்பாக அமைய இருதரப்பும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் அனைவரது கோரிக்கை. 48 மணித்தியாலங்களுக்குள் இடம்பெற்ற விபத்துகளில் 31 பேர் காயம், 1 பேர் மரணம். நாட்டின் பல பாகங்களிலும் கடந்த 48 மணி நேரத்தில் இடம்பெற்ற வீதி விபத்து சம்பவங்களில் 31 பேர் காயமுற்றுள்ளதோடு 1.5 வயது சிறுவன் ஒருவன் உயிரிழந்திருப்பதாக செய்தி வெளியாக இருக்கிறது.
கொழுந்து அரைக்கும் இயந்திரத்தில் ஆடை சிக்கியதில் பெண் உயிரிழப்பு. பெலாங்கொட பிரதேசத்தில் தேயிலை தொழிற்சாலை ஒன்றில் இடம்பெற்ற அனர்த்தம் பற்றியதாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது. அவை இன்று வெளிவந்த மெட்ரோ நியூஸ் பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள். நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற சிங்கள பத்திரிகைகளின் செய்திகளையும் பார்க்கலாம். மௌவிம பத்திரிகையின் வெளிவந்திருக்கின்ற செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. பல செய்திகள் அதாவது ஒவ்வொரு இடங்களையும் குறிப்பிட்டு தங்கள் ஏதி ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் தாகன மினி மராய், அதாவது முகத்தை மறைக்க முக்கால்வாசி மறைக்கக்கூடிய ஹெல்மெட் அணிந்து கொண்டு மனித ஆட்கொலை என கூறலாம். மினி மரத்தி ஆட்கொலை. அடுத்து யாப்பனையது யாழ்ப்பாணத்தில் ஓட்டலைகட்ட குவான் யானையா கடாவேட்டை, அதாவது ஓட்டல் ஒன்றுக்கு விமானம் ஒன்று உடைந்து விழுந்ததாம். சிறிய ரக தனியக்க விமானம் ஒன்று விழுந்திருக்கின்றது. கெபத்திகொல்லா பகுதியில் மேஜர்கே பிரிய தூசணேகல செபலுண்ட கந்தவிமாக், அதாவது மேஜரின் மனைவியை வல்லுறவுக்குட்படுத்திய இராணுவ வீரர்கள் செபலுண்ட கந்தவிமாக், அதாவது இராணுவ வீரர்கள் அழைக்க விசாரணை என்ற போர்வையில் இருக்கிற அந்த செய்தி. அடுத்து மாலபே அனாரக்ஷித தாப்பே ஹது தொஸ்தர ரிமாண்ட், அதாவது மாலபேயில் மதில் விடயம் தொடர்பான செய்தி. இது பாதுகாப்பற்ற முறையில் மதில் ஒன்றை அமைத்த வைத்தியர் விளக்கமறியலில் என்ற செய்தி. அடுத்து இன்று வெளிவந்திருக்கின்ற அத பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். குறிப்பாக அண்மையில் நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற சீரற்ற வானிலை தொடர்பான அனர்த்த விடயங்கள் தொடர்பான புகைப்படங்களோடு செய்திகள் வெளியாக இருக்கின்றது. கங்காத்துர தவதுரட்டாத் கம்மான ரெசாக் ஜலையின் ஜட்டவை, அதாவது தொடர்ந்தும் வெள்ளமாம் பல கிராமங்கள் நீரில் மூழ்கி இருக்கின்றன. கங்காத்துரின் பீடாவட்ட பத்து பிரிசா தாஹாத்தரதா இக்மவை, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 44,000 அதிகரித்துள்ளது. நாயாம பிலிபந்தோ அனத்துரு அகவிமாக் தவதுரட்டாத், அதாவது மண் சரிவு அபாயம் தொடர்ந்து எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. பிரதேச ரசகட்ட அததினேதி தர்சாவை, இன்றைய தினமும் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. தினமின பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்த்து விடலாம். சம சௌபிய சிசுன் தட மிம கரகன்ன விபக்ஷிய பிம்புரபத் செக்கசுவா, அதாவது இணை சுகாதார மாணவர்களுடைய தேவை அந்த பிரச்சனை தொடர்பாக எதிர்கட்சி ஏதோ இரகசிய செயற்பாடுகளில் ஈடுபட்ட மாதிரி ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அடுத்து இன்று வெளிவந்திருக்கின்ற திவைன பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்த்து விடலாம். தங்கல்ல பாத்தால ஹீத்தியட்ட ஆம் அம்மலගේ සහය බිලි மா දවල් 12ට நகரிய யுத்த பிட்டியாக்வை, அதாவது தங்கல்ல பாதாள பகுதியில ஒருத்தர் ஒரு சகா பலியாம் பகல் 12 மணி அளவில் அந்த பகுதி ஒரு யுத்த இடம் போன்ற யுத்த போர்க்களமாக மாறி இருந்ததாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது. அதுபோல நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ளம் காரணமாக தொடர்ந்தும் 44,091 பேர் அதாவது என்ன சொல்ற பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவை இன்று வெளிவந்திருக்கின்ற சிங்கள பத்திரிகை இடம்பெற்ற முக்கியமான செய்திகள். இனி ஆங்கில பத்திரிகை ஒரு சிலவற்றின் செய்திகளை நாங்கள் பார்த்து விடலாம். குறிப்பாக சிலோன் டுடே பத்திரிகையின் செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. அடுத்து இன்று வெளிவந்திருக்கின்ற செய்தியை பார்க்கின்ற போது டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விடயம் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் GLPS அவரிடம் ஜனாதிபதி நரேந்திர மோடி தெரிவித்த கருத்துக்களை ஜனாதிபதி என்ன கருத்தை முன்வைத்தார் என்று கேட்கப்பட்ட தொடர்பாக பிரதான செய்தி அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் டெய்லி நியூஸ் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திகள் தான் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. அவைதான் இன்று பத்திரிகைகள் வெளிவந்த முக்கியமான செய்திகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று நாட்டில் அண்மையில் இடம்பெற்ற அனர்த்தங்கள் தொடர்பான செய்திகளும் அதே வேளையில் குறிப்பாக இந்தியாவில் இருந்து நரேந்திர மோடி அவர்கள் ஜனாதிபதியிடம் என்ன கருத்துக்களை வெளிப்படுத்தினார் என்று நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் ரணில் விக்ரமசிங்கே கேட்ட கேள்விக்கு பேராசிரியர் GLPS அவர்கள் பதிலளித்த செய்திகள் தான் முக்கியமான பிரதான செய்திகள். நன்றி ஸ்ரீஷானு, இன்றைய சக்தி பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியில் இணைந்து நன்றி. மீண்டும் நாளையும் சந்திக்கலாம். இன்று இன்னொரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு செல்லலாம். உலக சுற்றுச்சூழல் தினம். எனவே சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வைத்திருங்கள். நாங்களும் நிம்மதியாக எந்த விதமான நோய்கள் நொடியின்றி வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் என்ற அந்த தகவலோடு விடைபெறுகின்றோம். நாளை சந்திக்கலாம். சக்தி பிரஸ் நிகழ்ச்சி. வணக்கம்.